அனைவருக்கும் என்ன சேர்ந்தவனுக்கு என் பேர் பிஎஸ்பி. இன்னைக்கான வீடியோவில் இந்தியா பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற விஷயங்களில் பாதி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் சொல்கிறதுக்கு பெருமைப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த உலகத்திலே ரொம்ப பழமையான நகரம் எங்கே இருக்குது தெரியுமா? அது நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குது. கங்கை ஓரத்தில் இருக்க காசியை தான் ரொம்ப பழமையான நகரம்னு சொல்கிறாங்க. சுமார் 3000 ஆண்டுகளாகவே இங்கே மக்கள் வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இது 5000 ஆண்டுகளாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே சிவபெருமாள் வாழ்ந்துட்டு இருந்ததா வரலாறு சொல்லப்படுதுங்க. ஸோ ரொம்ப பழமையான நகரம்னு கேட்டிங்கன்னா அது இந்தியாவில் இருக்க காசின்றதை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் அதிக தபால் நிலையம் கொண்ட நாடுனா அது இந்தியா தாங்க. சுமார் 1,55,015 தபால் நிலையங்கள் இந்தியாவில் மட்டுமே இருக்குங்க. இந்தியாவில் எங்கே போனாலுமே தபால் நிலையம் இருக்கும். மோஸ்ட்லி அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தபால் மூலிமா தான் போகும். ஏன்னா அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். இமெயில் மூலிமா இந்த காலகட்டத்தில் அனுப்பிச்சா கூட இந்தியாவில் மட்டும்தாங்க முக்கியமான விஷயங்களை தபால் மூலிமா அனுப்புகிறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. ஒரு தபால் நிலையம் சராசரியாக 7,175 மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் மெதக்கு தபால் நிலையம் இருக்குது. 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த தபால் நிலையத்தை ஸ்ரீநகரில் இருக்க ஒரு ஏரியில் திறந்துருக்காங்க. உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட இந்தியாவில் எங்கே போனாலுமே கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தை விண்வெளியில இருந்து பார்த்தா கூட பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. 2011ஆம் ஆண்டு காசியில் நடந்த கும்பமேளால தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. சுமார் 75,000 பக்தர்கள் கலந்து இருந்ததுனால இதை விண்வெளியில இருந்து பார்த்தா கூட நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதோட புகைப்படமும் நீங்க இப்போ பார்த்துன்னு இருக்கீங்க. இதை விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குது. இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருவோம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2444 மீட்டர் உயரத்தில் உள்ள இமாச்சல பிரதேசத்தில் உள்ள செயல் நகரில் தாங்க இருக்குது. இந்த மைதானம் சும்மா உலகத்திலே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் சொல்லப்படுதுங்க. இது மட்டும் கிடையாது. இது எப்போ கட்டப்பட்டான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 1893ஆம் ஆண்டு இந்த கிரிக்கெட் மைதானத்தை கட்டியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாது. இதில் ஒரு பங்கு இராணுவ பள்ளி கூட இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. உலகத்தில் காலையில் ஏஞ்சோடனே குளிக்கிறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அதாங்க ஷாம்பு. அப்படிப்பட்ட ஷாம்பை இந்தியாவில் தாங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அந்த வார்த்தையை இந்தியாவில் சமஸ்கிருதத்தில் இருந்து தான் இந்த வார்த்தை வந்திருக்கா. அதாவது இதுக்கு ஷாம்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மசாஜ்ன்றது தாங்க அர்த்தம். அடுத்த வாட்டி ஷாம்பு போடும்போது உங்களுக்கு மசாஜ் பண்ணிக்கிறீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலாவுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்கா மூலிமா அனுப்பப்பட்டார். இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுதான். அங்கே தண்ணி இருக்கா தண்ணி இல்லையான்னு அமெரிக்காவில் கூட கண்டுபிடிக்க முடியலங்க. பட் ஆனால் ஒரு கண்ட்ரி தண்ணி இருக்கா இல்லைன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி தண்ணி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வேறு எந்த நாடுமே கிடையாதுங்க, நம்ம இந்தியா தாங்க. 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சந்திராயன் 1 ஒரு விண்கலத்தை ஏவி நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தண்ணி இருக்குன்னு ஒரு ஆய்வு மூலிமா சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ராக்கெட் சயின்ஸ் இப்போ ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். நிலாவில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சதுமே இந்தியா தான். செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக எந்த நாடுகளுமே செய்ய முடியாத அளவுக்கு போய் சேட்டலைட்டை நிறுத்தினதுமே இந்தியா தாங்க. அப்படிப்பட்ட இந்தியா ராக்கெட்டை எதில் வச்சு எடுத்துன்னு போனாங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. வேறு எதுலையுமே இல்லைங்க, வெறும் சைக்கிளில் வச்சு இந்தியாவில் ராக்கெட்டோட எடுத்துன்னு போயிருக்காங்க. இந்தியாவோட சேட்டலைட் ராக்கெட்டை எடுத்துன்னு போயிருக்காங்க. இந்த உலகமே திரும்பி பார்க்க வச்சு கட்டுமானத்துறையில் அடுத்த படி எடுத்து வச்சது இந்த பாலத்தை கட்டி தாங்க சொல்லலாம். இது மும்பையில் உள்ள மிகப்பெரிய பாலனே சொல்லலாங்க. இந்த பாலத்தை கட்டுறதுக்கு மட்டுமே எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 2,57 மணி நேரங்கள் ஆயிருக்கான். அது மட்டும் கிடையாது, இந்த பாலத்தில் யூஸ் பண்ண கம்பியை வச்சு இந்த உலகத்தையே சுற்றி வந்துடலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பாலத்தோட வெயிட் மட்டுமே 50,000 ஆப்பிரிக்க யானைகளோட எடை மட்டும் இருக்குமா. அப்படிப்பட்ட பாலத்தை நம்ம இந்தியாவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் மும்பையில் இருக்குங்க. இந்த பாலத்தின் மூலிமா இந்த உலகத்தில் பல மொழிகள் இருக்குங்க. இந்தியாவில் மட்டுமே பல மொழிகள் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலே மொழி பிரச்சனை அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம இங்கிலீஷில் தான் பேசுவோம். எல்லாருக்குமே டிரான்ஸ்லேஷன் ஈஸியாக இருக்கும். அப்படி உலகத்தில் இங்கிலீஷ் அதிகமாக பேசுகிற நாடு கேட்டிங்கன்னா நம்ம 2வது இடத்துல இருக்கோங்க இந்தியா. அப்படி இந்தியா மொத்தம் 12 மில்லியன் மக்கள் இங்கிலீஷில் மட்டுமே பேசுகிறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதாவது சராசரியாக 10% இந்தியர்கள் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தாய்மொழி தமிழ் பிடிக்குமா இல்லை உங்கள் இங்கிலீஷ் பிடிக்குமான்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம இந்தியா பற்றி பார்த்த விஷயங்களாம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதேமாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்தியா பற்றி. அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் 2மே போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க.